கேரளாவில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்தியாவை சேர்ந்த 15 பேர் உயிரிழந்தனர். அதில் 10 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார் முதல்வர் விஜய். வியட்நாம் நாட்டின் ஆன்தோய் கடல் பகுதியில் உள்ள ஹான்மே ரட் வோய் தீவிற்கு சுற்றுலா சென்ற இந்தியர்கள் பயணித்த படகு இன்று காலை விபத்தில் சிக்கியதில் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனையும் துயரமும் அடைந்தேன். இப்படகு விபத்தில் சிக்கிய தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம், இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் வியட்நாமில் உள்ள இந்திய தூதரக உயர் அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளேன். இவ்விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கிட இந்திய தூதரக உயர் அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். மேலும் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு இந்திய தூதரகம் வாயிலாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளேன். இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். பழம்பெரும் திரை இசை பாடகி ஜானகி உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது மறைவு குறித்து முதல்வர் விஜய் தெரிவித்திருப்பதாவது: இந்திய திரை இசை உலகில் தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி திருமதி ஜானகி அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். பலமுறை தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட எண்ணற்ற உயரிய விருதுகளை பெற்ற அவர் தனது இனிமையான குரல், உணர்வுகளை வெளிப்படுத்தும் அபாரத்திறன் மற்றும் இசைக்கான அர்ப்பணிப்பால் ரசிகர்களின் மனங்களில் என்றும் நிலைத்திருப்பார். அவரது மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும், திரை உலகினர், இசைக்கலைஞர்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார். கரூரில் முதல்வர் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐயிடம் புகார் அளித்துள்ள திமுக, முதல்வரின் பேச்சும் செயலும் கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையை பாதிக்கும் வகையில் இருப்பதாக திமுக தரப்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் அளித்துள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய், கரூரில் MR விஜயபாஸ்கர், விராலிமலையில் C விஜயபாஸ்கர், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பியா ஆகியோரது வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் MLA பதவிகளை ராஜினாமா செய்ததால் இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் வந்து புதிதாக ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முன்னர் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளில் 5 பேரின் வெற்றியும் செல்லாது என தீர்ப்பு வந்தால் எதிர்த்து வழக்கு போட்டியாளர்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அப்படியானால் ஒரு தொகுதிக்கு 2 MLAக்கள் என்ற நிலை ஏற்படும். இதை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிப்பு செய்ய இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். திமுக, அதிமுக கூட்டு களவாணிகள் என முதல்வர் விஜய் பேசியதை விமர்சித்துள்ளார் டிடிவி தினகரன். முதல்வர் விஜய் தான் களவாணி, MLAக்களை திருடும் களவாணிகள் நீங்கள் என அவர் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 கூடுதல் MBBS இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி நாமக்கல் மற்றும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS இடங்கள் தலா 100ஆக இருந்த நிலையில் தலா 150 இடங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமனம் வழங்கியுள்ளதை வரவேற்றுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதுபோலவே வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக போராடியதால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் வாரிசுகளுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும். பல்வேறு காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றார். அதேபோல் கரூர் சம்பவத்திற்காக அரசு பணி கொடுத்து TNPSC படிப்பவர்களின் வாய்ப்பை ஏன் பறிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தனை ஆண்டுகளாக கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கும் முதல்வர் விஜய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கலாமே என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் 4 கோவில்களுக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலம் தனியாருக்கு பட்டா போட்டு தரப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் அந்த இடம் 1963 கொண்டு வரப்பட்ட இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக 3400 குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். 2-3 தலைமுறைகளாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள்.
எனவே கோவில் நிலத்தை கொடுத்து விட்டார்கள் என நயினார் நாகேந்திரன் பேசுவது தவறான தகவல் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்தார் முதல்வர் விஜய். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக விடுதலை குரல் எழுப்பிய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் பிறந்த நாளில் எனது மரியாதையையும் வீர வணக்கத்தையும் செலுத்துகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் உள்ள கட்டாலங்குளத்தில் பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்கள் தமிழக மண்ணின் வீரத்திற்கும் தன்மான உணர்விற்கும் சுதந்திர வேட்கைக்கும் அடையாளமாக விளங்கியதோடு அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தி தாய்நாட்டிற்காக தனது உயிரையே அர்ப்பணித்தவர். அவரது ஒப்பற்ற வீரமும் தன்னலமற்ற தியாகமும் அசைக்க முடியாத தேசப்பற்றும் தமிழினத்தின் பெருமையாக என்றும் நிலைத்திருக்கும் என தெரிவித்திருக்கிறார்.